வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உடன்பிறப்பாக வாங்க 4 சீட்டு கேட்ட ஓபிஎஸ்க்கு ஷாக் கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் அம்மா அதிமுகவில் ஐக்கியமா, இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதரவாளர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்குற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள். திமுகவில் சேர்ற மாதிரி வந்த இந்த அழைப்பை ஏற்கிறதுக்காக மறுத்ததாக தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. தன்னோட ஆதரவாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும்னு சொல்லப்பட்டதுனால அதிருப்தி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில் தன்னோடு சேர்ந்து செயல்படுமாறு சசிகலா அவர்களும் அழைப்பு விடுத்திருக்க இந்த நிலையில் அது தொடர்பாகவும் ஓபிஎஸ் அவர்கள் யோசித்து தான் வந்துட்டுருக்காங்கன்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. தமிழக அரசியலில் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கு. நிறைய பிளவுகளும் ஏற்பட்டிருக்கு. அந்த காலத்தில் முதல்வர் பதவியில் இருந்த பன்னீர்செல்வம் ராஜினாமா செஞ்சுட்டு இதுக்கப்புறம் தனித்து விடப்பட்டாங்க. இப்போது தனிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இது அரசியல் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு சமரசத்தின் மூலமாக அவர் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து கட்சியை வழிநடத்தினாங்க. ஆனால் ஒற்றை தலைமை விவகாரம் திரும்பவும் கட்சிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாட்டை உருவாக்கிருச்சு. இதோட தொடர்ச்சியாக தான் அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வமும் அவரோட ஆதரவாளர்களும் நீக்கப்பட்டாங்க. கட்சிக்குள்ளே திரும்பவும் வரணும்னு சொல்லி பல முயற்சிகள் செஞ்சாலும் அது பலனளிக்கலன்னே சொல்லலாம். இந்த சூழலில் அவங்களோட செல்வாக்கை நிலைநிறுத்திக்கிறான வழிகளை ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்கன்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிறைய அரசியல் ஆலோசனைகள் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது. பாஜகவோட ஆதரவை பெறதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதிமுகவோட கூட்டணியில் திரும்பவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் பேசப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைச்சிது. ஆனால் அந்த முயற்சிகளும் உறுதியான முடிவுக்கு வரலைன்றது தான் உண்மை. இதுக்கிடையில் பன்னீர்செல்வத்தோட தரப்பில் இருந்த நிறைய சில முக்கிய நிர்வாகிகள்லாம் அந்த கட்சியிலேருந்து விலகி நிறைய அரசியல் அணிகளில் போய் சேர்ந்துட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் நிறைய பேர் பல்வேறு கட்சிகளில் போனது அவரோட அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு சவாலை உருவாக்கிச்சுன்னே சொல்லலாம். அவரோடு இருந்த முக்கிய ஆதரவாளர்களோட மனமாற்றமும் அரசியல் சூழலும் ரொம்பவே இப்போ சிக்கலான ஒரு நிலையில் இருக்குது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து பேசியது மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ஒரே நாளில் 2 முறை சந்திப்பு நடந்திருக்கு. இந்த சந்திப்பில் தன்னோட ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட தொகுதிகள் கொடுக்க சொல்லி அவர் கோரிக்கை வச்சதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதற்கு பதிலாக ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிடணும்னா உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு சொல்லி சொல்லப்பட்டதாக தெரிய வருது. இதனால் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக திமுக இணைகிற வாய்ப்பையும் பன்னீர்செல்வம் நிராகரித்ததாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் தானே நேரடியாக போட்டியிட திட்டமிடலைன்னு சொல்லியும் தன்னோட ஆதரவாளர்களுக்கான அரசியல் வாய்ப்பை உருவாக்குறதுக்காக முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்கன்ற தகவலும் கிடைச்சிருக்கு. தனி கட்சி தொடங்கி திமுகவுக்கு ஆதரவளிக்கிற வாய்ப்பையும் அவர் பரிசீலித்து வந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.